குட் மார்னிங் கிராண்ட்மா கிச்சன். இன்னைக்கு கிராண்ட்மா கிச்சனில் அருமையான டயட் எப்படின்னா கொள்ளு போட்டு சமையல் சொல்லி கொடுக்குறோம். கொள்ளுல நல்லா ஊற வச்சுட்டேன், நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். கொள்ளு ரசமும் கொள்ளு துவையலும், கொள்ளு முருங்கைக்கீரை போட்டு துவையல் ரசம், இது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் தெரியும் கொள்ளு எதுக்குன்னு. கொள்ளு வந்து கொழுப்பில் கரைச்சிடும், ரொம்ப நல்லது. நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது. கொள்ளு நிறைய பேர் இப்படி ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, தோற்று மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ஊற வைக்கணும். ஆமாம், ஊற வச்சுருங்க. உடனே போட்டானா கொள்ளு ஒரு நாள் வேகாது. ராத்திரியே நல்லா ஊற வச்சுருங்க. நாளைக்கு கொள்ளுல சமைக்க போகிறோன்னா முத நாளே ஊற வைக்கிறது டீ செலவுக்கு கம்மியாகும். இல்லைன்னா டீ செலவு ரொம்ப ஜாஸ்தி ஆகும். கேஸ் வந்து அதிகமாக விலை இருக்கு இல்லையா. ஆனால் ஊற வச்சு சமைக்கிறது ரொம்ப நல்லது. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு ஒரு வாட்டி கிளம்பியாச்சு. இதை என்ன பண்ணுறோம், இந்த குக்கரில் போட்டுட்டு ஊற வச்சுட்டு நல்லா அலம்பிட்டு போட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணியை விட்டுக்கிறோம். தக்காளி தண்ணி நல்லாவே விட்டுக்கிறோம். ரசத்துக்கு இந்த தண்ணி தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா தக்காளியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த தக்காளி இதுலேயே போட்டுடுங்க. ஏன்னா இந்த தக்காளி வேகம் போற அந்த ஜூஸ் எல்லாம் இந்த தண்ணியில் இறங்கும். நம்ம வடிகட்டி ரசத்தை இப்படியே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சிட்டு நம்ம புளியோட சேர்த்து கரைச்சிக்கணும். இப்போ இதை என்ன பண்ணுறோம், நல்லா மூடிடுறோம். கொள்ளும் தக்காளியும் வேக வச்சாச்சு. ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னா, தக்காளியை இந்த ஜூஸ் எல்லாம் இதில் இறங்கியிருக்கும் அந்த ஜலத்தில். இப்போ இதில் வடிகட்டிக்கிறோம். தக்காளி எடுத்து போட்டுக்கிறோம். அப்படியே வடிகட்டி இந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் இந்த புளி தண்ணி இருக்குது, சாதா தண்ணி விட்டு அலம்பி ஊற்றிக்கும். தக்காளி ஜூஸும் நல்லா இறங்கியிருக்கும். நல்லா ஊற வச்சாதான் இந்த கொள்ளு வந்து வேகும். இங்கே பார்த்தீங்களா, நல்லா இப்போவே இப்படி தான் இருந்துருக்கு. இந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட் எல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ தக்காளி எடுத்துட்டு நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது இல்லை. ஆமாம், இந்த கொள்ளு தண்ணி தான் இந்த இதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் இதில் இறங்கிடுது. இப்போ இந்த தக்காளியை போட்டு இதோட கலந்துக்கிறோம். எடுத்துடலாமா? தக்காளியெல்லாம் எடுத்து இப்படி நசுக்கி வச்சுக்கணும். நசுக்கி இதோட கலந்துருங்க. இதில் வந்து ஜூஸெல்லாம் போயிருக்கும். தக்காளியை நல்லா தோலிலாம் நீக்கிட்டு நல்லா கசக்கி போட்டுட்டு புளி நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நல்லா புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து பூண்டு ரசம் மாதிரி தான் பண்ணணும். இது மஞ்சப்பொடி போட்டுக்கிறோம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கரைச்சி விட்ருங்க. இந்த கொள்ளுலேருந்து தண்ணி எடுக்கிறத வேண்டி தான் இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கொள்ளு ரசத்துக்கு இப்படி தான் அந்த வேக வச்ச தண்ணியை எடுத்துட்டு அதில் தக்காளி பழத்தை வேக விட்டுட்டு தக்காளி பழத்தை தனியாக எடுத்து அதை நல்லா கரைச்சிட்டு புளி தண்ணியை ஊற்றிட்டு மஞ்சள் பொடியை போட்டு நல்லா கரைச்சி விட்ருங்க. அப்புறமா காரத்துக்கு காஞ்ச மிளகா நல்ல ஒரு இது நம்ம வீட்டு மிளகாக்கு வந்து 4, 5, 6, 7, 8 மிளகா வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக இருக்கனால 8 மிளகா வச்சுருக்கலாம். பூண்டு பல் வச்சுருக்கேன் தேவையானது. 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூனு சீரகம். இதை வந்து பவுடர் பண்ணிக்கணும். இப்போ நல்லா கொதிக்க விடணும். இறக்கமாக இருந்தால் அதை போடணும். பருப்பு ஜலத்துக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ கொள்ளு தண்ணி கொள்ளு ரசம் மெத்தடு அழகாக சொல்லி கொடுத்துருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இதை மிக்சியில் பவுடர் பண்ணிக்கணும். மிளகு ஜீரகம் மிளகா வத்தல். இப்போ இந்த கரைச்சதில் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். மிளகு ஜீரகம் மிளகா வத்தல் பூண்டு கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நல்லா கலந்து விட்ருங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்பெஷல் கொள்ளு ரசம் முருங்கைக்கீரை கொள்ளு போட்டு துவையல் அருமையான ஐட்டம். எல்லாருக்கும் உடம்பு முக்கியம் இல்லையா. கொழுப்பு இருக்குங்கிறோம், குறைக்கிறதுக்கு என்னென்னமோ எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம். ஆனால் வந்து உடல் ரீதியாக உள்ளுக்குள்ளே போனால் தான் தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் நீங்கிறதுக்கு கொள்ளுல எப்படி டேஸ்ட்டாக என்னெல்லாம் பண்ணலான்னா ரசம் அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொதிக்கட்டும்.
இப்போ துவையலுக்கு எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொள்ளு முருங்கைக்கீரை போட்டு ஒரு துவையல், அது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு தேவையான எண்ணெய், கடல் எண்ணெய், ஆயில் எது வேணால் நீங்கள் விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட இருக்கிறத. நல்லா கடுகை போட்டு வெடிக்க விடுங்க. நல்லா 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாயை வச்சுருக்கேன், ஒரு 10 மிளகா காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். காரசாரமாக பெரிய குடும்பம்னால நிறையா பண்ணுறேன் நான், அதனால் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமும் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு 10-15 பல், 2 பெரிய பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதில் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் போட்டால் தான் துவையல் நல்லாயிருக்கும். ஒரு பச்சை மிளகாய் போட்டாலும் சுமாராக தான் இருக்கும். காஞ்ச மிளகாய் ரெண்டுமே கலந்து போட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. துவையலுக்கு ரொம்ப எளிமையான முறையில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். கஷ்டமே கிடையாது. கொள்ளு வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ராத்திரி படுக்க வச்சா ஊற போட்டுருங்க. அப்போ தான் நல்லா மசியும். கொள்ளு வந்து நிறைய நேரம் ஊறணும். நீங்கள் இந்த அப்பயே விட்டு போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் வேக செலவாகும், வேகாது. இப்போ இதுலேயே இந்த கொள்ளை போட்டு வதக்கிட்டு, இந்த கொள்ளு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறோன்னா, இந்த கொள்ளில் ஒரு கமிப்பு ஒரு மாதிரி இருக்கும், அது வந்து இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரிலாம் வதக்கிறப்ப ஆமாம், அதெல்லாம் இருக்கும் போது அந்த சேர்ந்துன்ற மாதிரி டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ இது கூட இந்த 2 பிடியும் முருங்கைக்கீரை நல்லா உருவி வச்சுருக்கேன். இதில் எவ்வளோ சத்து இருக்குதுன்னு நான் சொல்லி தெரியணும்னு இல்லை, எல்லாருக்குமே தெரியும். முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து நல்லா அருமையாக இருக்கும். ஆனால் துவையல் பண்ணி பார்த்துருக்க மாட்டேங்க. எது கொடுத்தாலும் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கணும். வெறும் கொள்ளு வண்டி அரைச்சா சிலருக்கு பிடிக்காது. அதில் பூண்டு போடுறதுனால அந்த வாசனை, வெங்காயம் மிளகா என்ன அமுக்கமாக இருக்கும். நல்லா நெட்டிட்டு சூப்பராக பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரசத்துக்கும் துவையலுக்கும். அப்பளம் இருந்ததுன்னா அப்பளம் சுட்டாப்பளம் போட்டுக்கலாம். இந்த காய்கறி எது வேணாலும் தொட்டுக்கலாம். அவங்க இஷ்டம். தொகையிலே போடுறேன். சாப்பிடாத குழந்தைகளுக்கு கூட இந்த தொகையில் வச்சு ஊட்டி விட்டா அழகாக சாப்பிடும். அது வேக வைக்கிறதுனால கொள்ளு ஈஸியாக மசிஞ்சு விடணுமா? ஊற வச்சு வேக வைக்க 3 விசில் தான் வச்சா நல்லா வெந்துடுச்சு. இப்போ சேர்ந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் புளியும் உப்பும் போட்டு, புளியும் நம்ம வந்து அலம்பி இதிலே போட்டுட்டு வதக்கிட்டா இன்னும் நல்லதுன்னா ஆற வச்சு மிக்சியில் குறைன்னு அரைச்சா போதும். நல்லா ரொம்ப வெளுமூணு அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. உப்பையும் போட்டுக்கோங்க. பெரிய ஜாரில் தான் நம்ம அரைக்கணும். நல்லா 2 வேளையும் வச்சுக்கலாம். கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நைட்டு வரைக்கும் வச்சுக்கலாம். நல்லா சுண்டணும். இந்த புளியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதோட போட்டு வதக்கி, இதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட உப்பு போடணும். நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைக்கிற வேண்டிய வேலை தான். இப்போ ரசமும் தாளிக்கும் முறை இதையும் தாளிச்சிடும். இது தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் போட்டாச்சு. ரசத்துக்கு கொண்டு தான் தாளிக்கணும். ரசத்துக்கு எண்ணெய் போட்டு தாளிக்கிறேன்னு ஃபினிஷிங் பாருங்கள். அந்த டேஸ்ட்டுக்கு எண்ணெய் விடணும், எண்ணெய் போடணுங்கிறது முழுமையாக வீடியோ பார்த்தா தான் தெரியும். எல்லாருக்கும் உபயோகமாக நான் போட்டுட்ருக்கேன். கொள்ளு சமையல் ஆரம்பிச்சிருக்கேன். கொள்ளில் இன்னும் நிறைய சொல்லி கொடுக்குறேன். நல்ல கேழ்வரகு கொழக்கட்டை வந்து சரியான வியூஸ் ஏறிட்டுருக்கு. ரொம்ப நிறைய பேர் பார்க்குறாங்க. ரொம்ப நன்றி. இப்போ அந்த ஜனங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஐட்டங்கள் எதிர்பார்க்குறாங்க. அதனால் சிறுதானிய உணவுகள் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த புளி தேவைப்படும். உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கணும். இது போதும். இந்த உப்பும் இந்த புளியும் போட்டு வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு, ஆறின அப்புறம் தான் மிக்சியில் போட்டு அரைக்கணும். நல்லா வதங்கி வச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் கூட
கீரையெல்லாம் வெந்துருச்சுன்னா தோசை இட்லி கூட சட்னி மாதிரி எல்லாத்துக்கும் A to Z. உடம்பு சுறுசுறுப்பு வரணும்னா கொள்ளு சேர்த்துக்கோங்க. குதிரைக்கு எதுக்குன்னா கொடுக்குறாங்கன்னா கொழுக்கிறதுக்குள்ள கொழுப்பு எடுக்கும். கொழுப்பான சதையை எடுத்துட்டா ஆனால் உடம்பு வந்து லேசாகிடும். லேசானால் நம்ம ஈஸியாக வேலை செய்யலாம். எப்படி முருங்கைக்கீரை வெந்தது காலெல்லாம் பார்க்கணுமா? ஒரு பாத்திரம் கொஞ்ச நேரம் கொடுத்துருங்க. கொஞ்சம் பாதி இப்போ முருங்கைக்கீரை நல்லா வெந்தாச்சு. ரொம்ப வேகக்கூடாது முருங்கைக்கீரை இல்லையா, அதனால் இப்போ இறக்கி வச்சுட்டு ஆற விட்டுரும். நல்லா ஃபேன் காற்றுல நல்லா ஆறணும். நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டியாச்சு. தண்ணி விட்டுலாம் அரைக்கக்கூடாது, அப்படியே நம்ம கெட்டியாக அரைக்கணும். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறட்டும். இப்போ முருங்கைக்கீரை நல்லா வெந்தாச்சு. ரொம்ப வேகக்கூடாது முருங்கைக்கீரை இல்லையா, அதனால் இப்போ இறக்கி வச்சுட்டு ஆற விட்டுரும். நல்லா ஃபேன் காற்றுல நல்லா ஆறணும். நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டியாச்சு. தண்ணி விட்டுலாம் அரைக்கக்கூடாது, அப்படியே நம்ம கெட்டியாக அரைக்கணும். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறட்டும். இதுக்கு நம்ம தாளிச்சு கொட்ட போகிறோம். மிளகு சீரகம்லாம் போட்டாச்சு. நல்லா சூப்பராக கமன்னு வாசனையாக ரசம் கொதிச்சாச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தூவிட்டு தாளிச்சு கொட்டணும். என்ன தெரியுமா தாளிக்கணும்? இதுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெயில் 2 ஐட்டம் சேர்த்து தாளிக்கணும். கடுகு போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் ஜீரகம். தாளிப்புக்கு ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மிளகு ஜீரகம் போட்டுட்டேன், இருந்தாலும் இப்போ போட்டால் தான் மணக்கும். இப்போ இதில் கடுகு வெடிக்குதா, சத்த வருது. இப்போ இதில் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். ஆல்ரெடியாக உங்களுக்கு ஒரு ரசம் முருங்கைக்கீரை ரசத்தில் சொல்லி கொடுத்துருக்கேன்னா சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கிறது. அதனால் இந்த ரசத்துக்கும் வெங்காயம் தாளிக்கிறது டேஸ்ட். கொள்ளு ரசத்துக்கு தாளிப்பு கொடுக்குறோம். நல்லா வதக்கிட்டு செவக்க வறுக்கணும். சீரகம், இந்த கடுகு, இந்த கருவேப்பிலை, இந்த சின்ன வெங்காயம், தேங்காய் எண்ணெய் வாசனை எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாமே உங்களுக்கு டேஸ்ட்டு, மனம், சுவை உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த சண்டே ஸ்பெஷல் கொள்ளு ரசம், கொள்ளு முருங்கைக்கீரை துவையல். எல்லாரும் கொள்ளு இல்லாதவங்க போய் வாங்கிக்கிங்க, ஊற போடுங்க, நாளைக்கு பண்ணி கொடுங்க. நல்லா கலந்தாச்சா? ஏன்னா வெங்காயம் வந்து நல்லா செவந்து அதான் டேஸ்ட்டு கொடுக்கும், இல்லைன்னா காரத்தன்மை இருக்கும். நல்லா இந்த மாதிரி செவந்து திரும்பி வர மாதிரி ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். கார நெடியெல்லாம் போன அப்புறம் ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும், அதுதான் டேஸ்ட்டு. அரையும் குறையுமா வதக்காத சமையல் பண்ணால் நல்லாவே இருக்காது. அருமையான கொள்ளு ரசம் ரெடி. வகையை விட்டு கேமரா மரத்துக்கு தான் தள்ளிட்டேன், அவ்வளோதான். இப்போ தொகையலுக்கு ரெடி பண்ணிடலாம். ஆறட்டும். நல்லா ஆறியாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோம். ரொம்ப தண்ணி விடாத, தேவைக்கு லைட்டாக அரைப்படுறதுக்கு கொண்டு விட்டால் போகிறோம்.
இது வந்து பாதி பாதியாக போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா இதில் எல்லாத்துலேயும் உப்பு புளி போட்டு மிளகாலாம் போட்டு ஒன்றாவே நம்ம வதக்கிட்டோம். அதனால் இதை நல்லா அரைச்சிட்டு மறுபடியும் இதே அரைச்சிட்டு ரெண்டாவது ஒன்றா கலந்துக்கலாம். மிக்சியில் போட்டு இப்போ வந்து 2 பாதியாக போட்டு அரைச்சிட்டேன். 2 பாதியாக அரைச்சா கூட ஒரு சைடில் புளி கொஞ்சம் இருக்கலாம், இல்லாத போகலாம். காரம் அப்படி சேர்ந்தாப்புல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? நம்ம புளியெல்லாம் வந்து கீழ்ப்பக்கமாக தங்கியிருந்தால் கூட இருக்கும். அதனால் ஒன்றா போட்டு கலக்கிறதுக்காக இப்போது ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன். இந்த தாளிப்பு கொடுத்ததுன்னா நீங்கள் ராத்திரி வரைக்கும் கெட்டு போகாத இருக்கும். இப்போ கலக்கி விடணும் இல்லையா? நம்ம 2 சேர்ந்து நல்லா கலக்கி விட்டுட்டா எல்லாம் ஈவனாக ஆகிடும். கலந்தாச்சு. இப்போ இந்த தொகையில் கொள்ளு தொகையில் வந்து 2 பாதியாக அரைச்சிருக்கோம். அவ்வளோதான். இப்போ நம்ம கலந்து விடுறோம். கலக்கத்துக்கு ஒன்றுக்காக தான் இப்போ போட்டிருக்கேன், வேறு எதுக்காக இல்லை. தேவையில்லைன்னா நம்ம தாளிக்க வேண்டாம். உங்களுக்கு கொஞ்சமாக நீங்கள் பண்ணுறதுன்னா ஒரே ஜாரில் நீங்கள் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய குடும்பம், நாங்கள் 2 வேளைக்கு சேர்ந்து பண்ணுவோம். ரொம்ப நல்ல ஐட்டம். நாங்கள் வெறுனையே சாப்பிட்ருவோம். ஸ்பூனை போட்டு வெறுனையே போயிட்டுருக்கு. அருமையாக இருக்குது. சும்மா செஞ்சு பாருங்கள். இனிமேல் இதை விடவே மாட்டீங்க. கொள்ளு முருங்கைக்கீரை போட்டு துவையலாம் அப்படின்னு ஒரு கேள்வி. ஆமாம், அருமையான ரசம் கொள்ளு துவையல். ஆடி மாதம் எல்லார் வீட்லேயும் முருங்கைக்கீரை கண்டிப்பாக இருக்கும். கூழ் ஊற்றுவாங்க, அதுக்கு முருங்கைக்கீரை சைடில் வரும். சாம்பார் பண்ணியிருக்கீங்க, ரசம் பண்ணியிருக்கோம். ஆனால் முருங்கைக்கீரை போட்டு ஒரு துவையல், அவ்வளோதான். இப்போ கலந்தாச்சு. இப்போ சாதம் போட்டு துவையல் வச்சு ரசம் ஊற்றி அப்பளம் பொரிச்சிட்டு சாப்பிட வேண்டியது தான். போப்போமா? யாருக்கெல்லாம் இந்த இது பிடிச்சிருக்கோ எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வீடியோவை வியூ பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு அனுப்புங்கம்மா. எல்லாரும் உடம்பு இலைக்கலன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி டாக்டர் மாத்திரைன்னு சாப்பிட்ருக்கீங்க. இந்த கொள்ளுல இதெல்லாம் இருக்கா? ஆஃபீஸ் கட்டின்னு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா பிசைஞ்சிக்கலாம். இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். காலை செஞ்சுட்டா நைட் வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த குறகுறப்பாக அரைச்சா போகிறோம். ரொம்ப வந்து வெறுமனை அரைச்சிடாதீங்க. அந்த கொள்ளு அந்த வாயில் நம்ம படமாக ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெந்த கொள்ளு வந்து அந்த டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா உள்ளுக்குள்ள அந்த கருக்கு நல்லா செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வாங்க, நான் கொடுக்குறேன். அவ்வளோ இங்கே பக்கத்தில் அருகாமையில் இருக்கிறவங்களாம் அதிர்ஷ்டம் இருக்கும். கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன், உடனே செஞ்சு கொடுத்துருவேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. வெல்கம்.